டைம் ட்ராவல். டைம் ட்ராவல்ல பாஸ்ட்டுக்கு போறது, ஃபியூச்சருக்கு போறதுன்னு சொல்லி 2 வகை இருக்கு. இதுல பாஸ்ட்டுக்கு போறது சாத்தியம் இல்லைன்னு சயின்டிஸ்ட் சொல்றாங்க. சில சயின்டிஸ்ட் வந்து பாஸ்ட்டுக்கு போறது இப்போ வேணா சாத்தியம் இல்லாம இருக்கலாம். பட் வருங்காலத்துல அது சாத்தியமாகலாம்னு சொல்றாங்க. ஃபியூச்சருக்கு போறது சாத்தியம்னு சொல்றாங்க. ஆனா அது நம்ம நினைக்கிற மாதிரி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி போக முடியாது. அது எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு மனிதர் பூமியில இருக்காரு, இன்னொருத்தர் பூமியில இருந்து ஸ்பேஸ்க்கு போயிட்டு திரும்ப பூமிக்கு வராருங்கும் போது பூமியை விட ஸ்பேஸ்ல வந்து நேரம் மெதுவா நகருது. ஸோ அப்படி வச்சு பார்க்கும்போது ஸ்பேஸ்க்கு போனவர் திரும்ப பூமிக்கு வரும்போது அவர் எதிர்காலத்துல இருந்து வர மாதிரி ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இன்னும் அடுத்ததா பார்த்தீங்கன்னா டைம் மிஷின் பார்த்தோன்னா புக்ஸு அந்த கதையை பத்தி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1895ல ஹச்ஜி வெல்ஸ் அப்படின்றவர் எழுதின த டைம் மிஷின் அப்படின்ற ஒரு புக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் த டைம் மிஷின் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப பாப்புலரா ஆனது. இதுல பார்த்தீங்கன்னா மகாபாரதத்துல ஒரு ரைவதா அப்படின்ற அரசன் வந்துட்டு பிரம்மாவை பார்க்க போயிட்டு திருப்பி பூமிக்கு வரும்போது பூமியில பல யுகங்கள் கடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா புராண கதைகள்ல கட்குமி அப்படின்ற ஒரு மன்னன் இருக்காரு. அவரு பிரம்மாவை பார்க்கறதுக்காக பிரம்மலோகத்துக்கு போறாரு. ஸோ அங்கிருந்து ஒரு பூமிக்கு திரும்பும்போது பல வருஷம் கடந்திருக்கிறதா சொல்றாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா யுரோஷிமா டாரோ அப்படின்ற ஒரு ஜப்பானிய கதையில யுரோஷிமா டாரோ அப்படின்ற ஒரு மீனவர் வந்துட்டு ஆழ்கடல்ல இருக்கிற ஒரு அரண்மனைக்கு போய் 3 நாள் தங்கி இருந்துட்டு திரும்ப அவரோட ஊருக்கு வராரு. ஸோ அப்படி அவர் ஊருக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஊர்ல வந்துட்டு பூமியில 300 வருஷம் கடந்து போயிருக்கிறதா அவர் பார்க்குறாரு. அப்புறம் சயின்டிஸ்டோட வியூ பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன். அவர் லைட்டை விட வேகமாக ட்ராவல் பண்ணால் நம்மளால டைம் ட்ராவல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னதாக சொல்கிறாங்க. ட்ராவல் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனோட தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியை யூஸ் பண்ணி டைம் ட்ராவல் பண்ணலான்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்தது ஸ்டீஃபன் ஹாக்கிங். ஸ்டீஃபன் ஹாக்கிங்கும் டைம் ட்ராவலை பற்றி நிறையா சொல்லியிருக்காரு. ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு யாராவது ஒருத்தர் வருங்காலத்தில் டைம் ட்ராவல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இப்போ நாம் இருக்கிற காலத்தில் நம்மளை வந்து சந்திச்சிருக்கணும். ஆனால் அப்படி எந்த டைம் ட்ராவலரும் வந்து சந்திக்கல. ஸோ டைம் ட்ராவல் வந்து சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா வந்துட்டு இது கன்ஃபார்மாக பண்ண முடியுன்றது தெரியலை. பட் ஆனால் ஒருவேளை ஃபியூச்சரில் சாத்தியமாகலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்புறம் அவர் பார்த்தீங்கன்னா 2009ல் டைம் ட்ராவல்களுக்கோசரம் டைம் ட்ராவல் பண்ணவங்களுக்கோசரம் ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. பட் ஆனால் அந்த பார்ட்டிக்கு கடைசி வரைக்கும் யாருமே வரல. ஸோ இதை வச்சு ஸ்டீஃபன் ஹாக்கிங் என்ன சொல்கிறாருன்னா டைம் ட்ராவல் வந்துட்டு இது வரைக்கும் சாத்தியமாகலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது டைம் ட்ராவல் சாத்தியம் அப்படின்னு சொல்கிறதுக்கான சில காரணங்கள் சொல்கிறாங்க. அதில் ஒன்று வந்துட்டு பிளாக் ஹோல் அப்படின்றாங்க. பிளாக் ஹோல்ன்ற ஒன்று வந்துட்டு நம்ம பிரபஞ்சத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த பிளாக் ஹோல் எப்படி உருவாகுதுன்னா ஒரு நட்சத்திரம் வந்துட்டு அதோட இறுதி காலத்தில் அதாவது அது அவ்வளோதான் ஏன் அதோட டெட் ஆக போகுது அப்படின்ற டைமில் வந்துட்டு அதுக்குள்ளே இருக்கிற கேஸஸ் இந்த மாதிரி பொருள்லாம் வந்துட்டு ஃபுல்லாக போனதுக்கப்புறமா அது வந்துட்டு ஒரு பிளாக் ஹோலாக மாறிடுது. அந்த டைமில் அதுக்கு வந்து அதிகபட்சமான டென்சிட்டி இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே போல் அதோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸும் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது அப்படி இருக்கிறப்ப அதுக்குள்ளார வந்து எந்த ஒரு பொருள் போனாலும் எக்ஸாம்பிள் லைட்டை கூட வந்துட்டு அதுக்குள்ளார உள்ளார விடாமல் கேப்சர் பண்ணிடுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் லைட்டை கூட அதுக்குள்ளார ட்ராவல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் வந்து அதுக்குள்ளார இருக்கிற ஃபியூல்ஸ் ஃபுல்லாக எரிஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா அது வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பிளாக் ஹோலாக மாறுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த பிளாக் ஹோல் பக்கத்தில் எது போனாலும் அது வந்து உள்ளார இழுத்துக்கும். இன்னொரு எக்ஸாம்பிளும் சொல்கிறாங்க. ஒரு கிளாக்கை வந்துட்டு அந்த பிளாக் ஹோல்குள்ளே வச்சோம்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக அதோட மூமெண்ட்டை நிறுத்திட்டு கடைசியாக வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டாப் ஆயிடும். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு அந்த பிளாக் ஹோல் இருக்கு அப்படின்றாங்க. அடுத்தது வந்து வார்ம் ஹோல். வார்ம் ஹோல்னா என்னன்னாக்கா இதே மாதிரி இந்த வார்ம் ஹோலும் வந்துட்டு இந்த யூனிவர்ஸ் ஃபுல்லாக நிறைய இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இந்த வார்ம் ஹோல் எப்படின்னா அதாவது ரொம்ப தூரமா இருக்கிற ஒரு இடத்துக்கு கூட நம்ம சில செகண்ட்ஸ்ல போயிட்டு வந்துட முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பட் ஆனால் இந்த வார்ம் ஹோல் வந்து ரொம்ப குட்டியா இருக்கிறதுனால இப்போதைக்கு அது சாத்தியம் இல்லைன்னு சொல்றாங்க. இந்த வார்ம் ஹோலை வந்துட்டு நம்ம பெருசு பண்ணி அது மனிதர்கள் நுழையக்கூடிய அளவுக்கு பண்ணிட்டோம்னா அது மூலியமா நம்ம வந்துட்டு ரொம்ப தூரம் இருக்கிற இடத்துக்கு கூட சில செகண்ட்ஸ்குள்ளார அங்கே போயிடலாம் அப்படின்றாங்க. ஆனால் இதுக்குள்ளார போகும்போது நிறைய ஆபத்து இருக்குன்னு சொல்றாங்க. இதுக்குள்ளார நிறைய ரேடியேஷன்ஸ் வரலாம், உள்ளார வந்து வேற ஏதாவது சுச்சுவேஷன் மாறலாம், அல்லது வந்து வெளியில இருக்கிற கேலக்சிஸ்ல இருந்தோ இல்லை வெளியில இருக்கிற யூனிவர்ஸ்ல இருந்தோ வேற ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த வார்ம் ஹோல் வந்துட்டு இந்த பிரபஞ்சத்தோட ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு அதிக தூரம் போறதுக்கு
ரொம்ப சீக்கிரமாக போயிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்துட்டு ஒருத்தர் வந்து சென்னையில் ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு வார்ம் ஹோல் இருக்குன்னா நாம் அந்த வார்ம் ஹோல்குள்ளே போயிட்டு சில செகண்ட்ஸில் வந்து கோயம்புத்தூரில் வெளியில் வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொரு எக்ஸாம்பிளும் சொல்கிறாங்க. ஒரு ஆப்பிள் மேலே 2 புழு இருக்குது. அதில் ஒரு புழு வந்துட்டு அந்த ஆப்பிள் மேலேயே நகர்ந்து நகர்ந்து இன்னொரு பக்கமாக போகுது. பட் இன்னொரு புழு என்ன பண்ணுதுனாக்கா அந்த ஆப்பிளில் வந்து ஒரு ஹோல் போட்டு அது மூலியமா இன்னொரு பக்கத்தில் வெளியில் வந்துடுது. ஸோ இதை தான் இதுக்கு வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. இப்போ வந்துட்டு இந்த பிளாக் ஹோல் வார்ம் ஹோல் இது ரெண்டையும் யூஸ் பண்ணி டைம் ட்ராவல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சில சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. அப்புறம் இந்த பிளாக் ஹோல் வார்ம் ஹோல் ரெண்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்னன்னா பிளாக் ஹோல்குள்ளே வந்துட்டு நம்ம போயிட்டோம்னா அது வந்து எந்த பக்கம் வெளியே வரதுன்றதே தெரியாத அளவுக்கு ஃபுல்லாமே ஒரு டார்க் மேட்டர்ஸ் நெகட்டிவ் பார்ட்டிகல்ஸால் மூழ்கி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இது வந்துட்டு இந்த பிளாக் ஹோல் வழியாக ஒரு மனுஷன் உள்ளார போகிறான்னா அவனால் வெளியில் வர முடியுமான்னு தெரியாது, அவன் அதுக்குள்ளார எவ்வளோ நேரம் உயிரோட இருப்பானும் தெரியாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லை ஒரு ஸ்டேஜில் சில சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கனாக்கா அந்த பிளாக் ஹோல்குள்ளே போயிட்டா அந்த அவங்களுக்கு வந்து டெத்தே இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பிளாக் ஹோல் வந்து ரொம்ப பெருசாக இருக்கிறதாகவும் அதுக்குள்ளார வந்து நிறைய டார்க் பார்ட்டிகல்ஸ் நெகட்டிவ் மேட்டர்ஸ் மட்டுமே அதிகமாக இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. ஸோ அதுக்குள்ளார வந்து எந்த ஒரு பொருள் போணுச்சுனாலும் அதை வந்து அது உள்ளார இழுத்துக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இப்போ அதுக்குள்ளார ஒரு மனிதன் போகிறான்னா அவனுக்கு வந்து அவனால் வந்து வெளியில் வர முடியுமான்றதும் டவுட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் ஆனால் வார்ம் ஹோலில் ஒரு மனிதன் போகிறான் அப்படின்னாக்கா அந்த மனிதன் போகிற அளவுக்கு அது பெருசு பண்ணுறோம் அப்படின்னா வார்ம் ஹோல்குள்ளே மனுஷன் போகிறான்னா அவனால் அந்த பக்கம் வெளியில் வரதுக்கு கண்டிப்பாக ஒரு வழி இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் பிளாக் ஹோலில் அந்த மாதிரி ஒரு வழி இருக்குதா என்னன்றதே தெரியாததாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதனால் பிளாக் ஹோலை விட வார்ம் ஹோல் ஓகே அப்படின்றாங்க. பட் ஆனால் வந்துட்டு பிளாக் ஹோலில் இருக்கிற ஆபத்தை விட வார்ம் ஹோலில் இருக்கிற ஆபத்து கம்மி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் ஆனால் வார்ம் ஹோல் வந்து ரொம்ப மைன்யூட்டாக இருக்கிறதால அதை வந்து மனுஷன் போகிற அளவுக்கு பெருசு பண்ணிட்டா நாம் வந்துட்டு யூனிவர்ஸில் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ரொம்ப வேகமாக போயிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. டைம் ட்ராவல் சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கான சில பேரடாக்சஸ் அதாவது முரண்பாடுகள் சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு ட்வின் பேரடாக்ஸ். அதாவது இப்போ ட்வின்ஸ் 2 பேர் இருக்காங்க. ஒருத்தர் பூமியில் இருக்காரு, இன்னொருத்தர் பூமியில இருந்து ஸ்பேஸில் இருக்காருன்னா பூமியில் 5 நிமிஷம் ஆயிருக்கு அப்படின்ற பட்சத்தில் ஸ்பேஸ்க்கு போகலாம் அங்கே 10 நிமிஷம் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் இப்போ 2 பேரும் ட்வின் பிரதர்ஸ் 2 பேருக்கும் 20 வயசு ஆகுது அப்படின்னா ஸ்பேஸில் போனவர் பூமியில் 10 ஆண்டு ஆனதுக்கு அப்புறமா திரும்பி வராரு. அப்போ ஸ்பேஸில் வந்து வெறும் 5 வருஷம் மட்டுமே ஆயிருக்கு. பட் பூமியில் இருக்கிறவருக்கு வந்துட்டு 30 வயசு ஆயிருக்கு அப்படின்னா அப்போ ஸ்பேஸ்லேருந்து திரும்பி வந்தவருக்கு 25 வயசு தான் இருக்கும். ஸோ ஆனால் இதையும் வந்துட்டு ஒரு வகையான டைம் ட்ராவல் அப்படின்ற மாதிரி சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. ஸோ இன்னொன்று என்னன்னாக்கா கிராண்ட் ஃபாதர் பேரடாக்ஸ். ஒரு மனிதர் வந்து டைம் ட்ராவல் செஞ்சு அவரோட பாஸ்ட் லைஃப்க்கு போகிறாரு. அப்போ அவர் வந்து அவரோட தாத்தாவை பார்க்குறாரு. அந்த சமயத்தில் அவரோட அப்பாவோ அம்மாவோ பிறக்கல. அந்த டைம் அந்த தாத்தா வந்து இறந்துடுறாரு. அப்படி தாத்தா இறந்துட்டாருனாக்கா அவங்க அப்பா அம்மாவே பிறக்கலாங்கும் போது இவர் பிறந்திருக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லை. ஸோ இவர் டைம் ட்ராவலும் பண்ணியிருக்க முடியாது. அப்படி இருக்கும்போது இல்லாத ஒருத்தர் எப்படி டைம் ட்ராவல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா எஜிப்ட் பைரமிட்லேயும் எஜிப்தில் இருக்கிற பிரமிட்லேயும் டைம் ட்ராவல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அங்கே வந்துட்டு டைம் டைலேஷனும் நடக்கிறதா சொல்கிறாங்க. இன்னொன்று என்னென்னா அங்கே இருக்கிற சில ஸ்டாச்சுஸ் அதாவது சிற்பங்கள்லையும் வந்துட்டு டைம் ட்ராவல் பற்றி சொல்லியிருக்கிறதா சொல்கிறாங்க.